தொடங்குவதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடையிலே வாணிகத்தின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் தான் நாம் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். திருமண காரியங்கள், கோயிலிலே செய்யக்கூடிய பல்வேறுபட்ட திருவிழாக்கள் எல்லாமே அதிகாலை வேளையில் அங்கே ஓமங்களும் எல்லா விஷயங்களும் நடைபெறுவது எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்களில் தடையின்றி செய்து கொண்டே போகலாம், வெற்றிகரமாக முடிக்கலாம் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் நமக்கு நமது அரங்கிற்கு எனது பயிற்சியாலையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக வந்து செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் கஸ்தூரி நாகராஜன் பிஹெச்டி அவர்கள் சென்னையிலே உள்ள காயிதே மில்லத் காலேஜில் பாட்னி ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர்கள். அவர்களுக்கு வயசு 68 என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய கணவர் ரிட்டையர் ஹைகோர்ட் ஜட்ஜ். அவர்கள் பாருங்கள், இந்த வயதிலும் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். வயதான காலத்தில் தான் பல்வேறு பிரச்சனைகள் வந்து விடுகிறது. அடுத்தவரை சார்ந்து நாம் இருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அதை தவிர்க்க வேண்டும் என்ற காரணமாக அதிகாலை வேளையில் எனது பயிற்சியாலைக்கு ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக அவர் தான் வருவாங்க. காலையிலும் மாலையிலும் தவறாமல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் எடையை குறைத்திருக்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்தது, அவர்களெல்லாம் குறைத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பாருங்கள், அற்புதமாக சூரிய நமஸ்காரம் என்னும் ஒரு ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் எழுந்து சூரிய நமஸ்காரத்தை மெதுவாக 2 முறை 3 முறை செய்ய வேண்டும். மெதுவாக செய்யும், வேகமாக செய்யாமல் எழுந்திருங்கள். அப்படியே செய்யும், அங்கே பார்க்க செய்யுங்க. கொஞ்சம் ரைட்டில் போங்க, ரைட்டு. எப்படி வளைகிறார்கள் பாருங்கள். இந்த சூரிய நமஸ்காரத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்று கேட்டால், அதிகாலை வேளையில் சூரியன் முன்னால் தான் செய்ய வேண்டும். சூரியன் முன்னால் செய்யும் பொழுது வைட்டமின் டி நமக்கு கிடைத்து விடுகிறது. அதோடு இந்த ஆசனத்திலே எட்டு ஸ்டெப்ஸ், 8 வகையான ஆசனங்கள் வருகிறது. இந்த ஆசனங்கள் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த 4ஐயும் நன்றாக செயல்பட வைக்கக்கூடிய ஆசனம். அதாவது ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், கண்ணு, மூக்கு, காது, வாய் என்னும் மூளை, இந்த 4 பகுதியில் தான் மனிதனுக்கு வியாதி நிறைய வருகிறது. இந்த ஆசனத்தை ஒரு சின்ன பையங்களாகட்டும் பெரிய ஆட்களாக இருக்கட்டும், முடிந்த அளவு சூரியன் முன்னால் காலையிலே ஒரு 10 ரவுண்டு செய்துவிட்டால் போதுமானது. 10 நிமிஷம் 15 நிமிடத்துக்கு மேலே ஆகாது, போய்கொண்டே இருக்கலாம், போதுமானது. நமது முனிகள் எத்தனை வகையான ஆசனங்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாருங்கள். நினைக்கும் பொழுதே வெளிநாட்டுக்காரர்கள்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். 84 லட்சம் ஆசனமாக எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? பண்ணுங்கள், மெதுவாக செய்யுங்கள்.
மெதுவாக செய்யும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு 50 வயது வந்து விட்டாலே அவர்களுக்கு ஒரு சலிப்பு வந்து விடுகிறது. வயதாகி விட்டது, நாமளும் போய் சேர வேண்டியதானே, என்னத்துக்கு என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் படும் தொல்லைகளோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற வியாதிகளின் கடுமையோ மிக மிக அதிகமாகி விடுகிறது. அதன் காரணமாக அவருடைய சலிப்பு வந்து விடுகிறது வாழ்க்கையில். இப்படி திரும்புங்க, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்க. ஆமாம், பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். வயது ஒரு 50 வயது ஆகிவிட்டாலே சலிப்பு வந்து விடுகிறது. நோய் நிறைய பற்றி கொள்ளும். வயது ஆக 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 எந்த பயிற்சியும் இல்லாத காரணத்தினால் அதோடு ரிட்டையர்ட் ஆகிவிட்டால் வீட்டிலே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுவும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே தான் அவர்களுக்கு நோய் வந்து விடுகிறது, சலிப்பு வந்து விடுகிறது. போதும், நீங்கள் உட்காருங்க. வஜ்ராசனத்தில் முன்பு போல் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வயதை ஒரு பொழுதாக கருதாமல் 62 வயது அம்மையாரை பார்த்தாவது எல்லா பெண்களும் ஆண்களும் தங்கள் உடலை இந்த சூரிய நமஸ்காரமாவது பழகி தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டிப்பன். வணக்கம்.